ஏழை பெண்களுக்கான தாலிக்கு தங்கும் திட்டத்தை நிறுத்திய திமுக கூட்டணிக்கா உங்கள் ஓட்டு? பட்டதெல்லாம் போதும், இனி இரட்டலதான் வேணும். திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் முகமது முபாரக் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெறச் செய்வோம். களத்தில் உள்ளவர்கள் எல்லாம் போலி கம்யூனிஸ்ட்காரர்கள் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சித்துள்ளார். அதிமுக மதுரை மக்களவை தொகுதி வேட்பாளர் சரவணனுக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பழங்காநத்தம் பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், திமுகவின் ஆட்சி காலத்தில் விலைவாசிகள் எல்லாம் உயர்ந்து பொதுமக்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். முன்னொரு காலத்தில் மக்கள் பிரச்சினைகளுக்கு குரல் கொடுத்து களப்போராளிகளாக இருந்த கம்யூனிஸ்ட் தோழர்கள் தற்போது போலி கம்யூனிஸ்ட் தோழர்களாக திமுக கூட்டணியில் செயல்பட்டு வருவதாக சாட்டினார். திமுக கூட்டணியை பொதுமக்கள் நம்பக்கூடாது என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அதிமுக வேட்பாளர் சரவணன், மதுரையின் குரலாக நாடாளுமன்றத்தில் ஒலிப்பேன் என உறுதியளித்தார். சண்டால பேர் திமுக எப்போல்லாம் ஆட்சிக்கு வர்றாங்களோ அப்போல்லாம் விலைவாசி ஏறிப்போம். அதை காட்டிலும் இப்ப நிக்கிறாருல வேட்பாளர், அவரை பார்த்துருக்கீங்களாமா? எங்களை மாதிரி நீங்க பார்த்துருக்கீங்களா? எப்பவாச்சும் வந்திருப்பாங்க. இங்கே தோழர்கள் இருக்காங்க நிறைய, ஆனா அந்த உண்மையான தோழர்கள்லாம் போயிட்டாங்க, வெறுத்து போயிட்டாங்க. போராட்டத்துக்கே பிறந்தது கம்யூனிஸ்ட் கட்சி. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எவ்வளவு அட்டிலைகள் நடக்குது, போதைப் பொருள் நடமாட்டம், ரவுடிகள் தொந்தரவு, கட்ட பஞ்சாயத்து, பெண்களை அடித்து நொறுக்குவது, இளம்பெண்களை கற்பழித்து கொலை செய்வது, எத்தனையோ அசம்பாவங்கள் நடக்குது. இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய கம்யூனிஸ்ட் ஜெயிலில் ஏன் போட்டேன் 10 ரூபா கூட வாங்கினான்னு சொல்லி இன்னைக்கு செந்தில் பாலாஜி உள்ளே பிடிச்சி போட்டா அதுக்கு போய் போராட்டம் பண்றாங்க. இந்த போராட்ட குணம்லாம் கம்யூனிஸ்டுகளுக்குலாம் இல்லை. உண்மையான கம்யூனிஸ்ட் ஒதுங்கி போயிட்டாங்க. உண்மையான கம்யூனிஸ்ட் இருந்தா யாரும் வெங்கடேசனுக்கு சீட்டு கிடைச்சிருக்காரு.